நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தின தலைப்பிலே இந்த நாளுமாவது வித்தியாசமான தலைப்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். பலர் இந்த தலைப்பில் ஒரு காரியம் பற்றி ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள். ஆனால் கிறிஸ்துவ ஊழியர்களாக இருக்கிற நமக்கு உலகத்தில் நடக்கும் பிசாசின் கிரிகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். பிசாசின் கிரிகள் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். எதெல்லாம் பிசாசின் கிரிகள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அறியாமல் நாம் ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய கத்தோலிக்க மக்கள் பலர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள், அப்படியே தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். யாரையும் ஊழியராக உருவாக்க மாட்டார். ஆனால் அவர்களுக்கு தேவைப்படாது. பல ஊழியர்களுக்கு கத்தோலிக்க ஊழியத்துக்கு சென்றால் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்று சிம்பிளாக சொல்லிவிடுவார். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லும் இந்த காரியங்களை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்து இவைகள் உங்களில் செயல்படுகிறதா, உங்கள் வீட்டில் செயல்படுகிறதா என்பதை பற்றி நீங்கள் சற்று தியானித்து பாருங்கள். முதலில் பிசாசின் கிரிகள் எனக்குள் இருக்கிறதா என்பதை பற்றி முதலில் தெரியணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க்க நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே கதிரேரா கிராமத்துக்கு போகிறார். அங்கே போகும்போது ஒருவரை கல்லறையில் பார்க்கிறார். அவன் ஆடையின்றி எழுந்ததை பார்க்கிறார். அவன் கல்லுகளால் தன் உடம்பை கீறிக்கொள்வதை பார்க்கிறார். இந்த 3 குணாதிசயம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா என்று பார். என் உடம்பை நானே என்ன பண்ணுவது, சிராய்த்துக் கொள்வது. கத்தி வச்சு கிழிச்சுக்குவாங்க. சில பேர் சூத்துல போய் குத்துவாங்க, மண்டை போய் சூத்துல முட்டிக்குவாங்க, காலை தலையில் ஓங்கி அடிப்பாங்க. உங்கள் கால்களும் உங்கள் தலைகளும் உங்கள் கைகளும் உங்கள் உடம்பு தான் பாதிக்கும். சாப்பிடாம பற்றி கிடந்து அல்சர், கேன்சர் வியாதிகளை வரவித்துக் கொள்வார்கள். இதுதான் உடம்பை கீறிக்கொள்ளும் காரியம். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்தால் பிசாசின் கிரியில் இருக்கிறது என்று முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளும். தெரிந்தால்தான் விடுதலை கொடுக்கும். அந்த பிசாசு இருந்தால் உங்களை நிர்வாணமாக்கி விடுவான். உங்களை வீட்டில் தங்க விட மாட்டான், கல்லறையில போய் தங்க வச்சிருவான். நன்றாக அறிந்து கொள். 2வது காரியம் செய்வினை. பல பேர் கத்தோலிக்க மக்களும் இதை செய்கிறார்கள். எனில் நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்ததே ஒரு கத்தோலிக்க குடும்பம் இந்த ஒரு குடும்பத்துக்கு செய்வினை செய்து அறிந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க சென்ற பொழுதுதான் நாங்கள் இந்த ஊழியத்துக்குள் கடந்து வந்தோம். இதான் நம்ம குடும்பங்களில் பலர் இருக்கின்ற மை போட்டு பார்க்கறது, குறி சொல்றவட்ட போகிறது, மாந்திரிகம் பண்ணுறது. அதனால் கத்தோலிக்க மக்கள் சகஜமாக பலர் செய்து கொண்டிருப்பதை நான் பார்ப்பேன். ஏனெனில் அவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலைகள் அப்படி. சுற்றி இருக்கும் புறையினத்த மக்கள் அவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆட்கள் இல்லை. செய்வினை என்றால் என்ன? காலடி மண், தலைமுடி அல்லது ஆடைகள் ஏதாவது ஒன்றை எடுத்து, அணிந்திருக்க பொருட்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்து தீய ஆவிகளை வைத்து ஏவி விடுவது காரியம். அந்த பொருள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று தேவை கிடையாது. அவைகளுக்கு உயிர் எடுக்கும் அதிகாரம் கிடையாது, உயிர் எடுக்க முடியவே முடியாது. ஆனால் உடலுக்குள் வந்து சின்ன சின்ன நோய்களாக கொடுக்கும். அந்த நோய்கள் வியாதிகளாக மாறும். பின்பு பர்மனெண்ட்டாக அது நம்ம உடலிலே தங்கிவிடும். மருத்துவத்துக்கும் கட்டுப்படாது, மருந்துகளுக்கும் கட்டுப்படாது. ஆனால் ஜெபித்தால் மட்டும்தான் அதற்கு விடுதலை கிடைக்கும். இப்படி உங்கள் வீடுகளில் இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன ஜுரம் அல்லது ஒரு சளி அல்லது ஒரு முட்டு வலி, லேசான இடுப்பு வந்திருக்கலாம். அது அப்படியே தொடர்ந்து உங்களை படுக்கையில் கொண்டு படுக்கைகளுக்கு நோயாக மாற்றும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஏதோ ஒரு செய்தி நமக்குள் வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும். இதை பற்றி விவரம் தெரிந்த நல்ல ஊழியக்காரரை சென்று நீங்கள் ஜெபித்து ஒரு விடுதலை பெற்றுதான் நீங்கள் சாப்பிடும் மருந்துகளாக இருக்கட்டும், சந்திக்கும் மருத்துவராக இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்க அப்பொழுதுதான் அது கட்டுப்படும். 2வது காரியம் மாந்திரீகங்கள் அல்லது சூனியங்கள் என்பவைகள். ஒரு சில பொருட்கள் நம் வீட்டில் வந்து இருக்கும். அவைகள் எலுமிச்சம்பழங்களாக இருக்கலாம், வெத்தலையாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம், தொங்க விட்டிருக்கும் படிகார கற்களாக இருக்கலாம், திருஷ்டி பொம்மைகளாக இருக்கலாம். நாமே வாங்கி கொடுத்த பிரசாதங்களுடைய பரிசுத்தமான பொருட்கள் என்று மற்றவர்கள் கொடுத்து வாங்கி வைத்திருக்க பொருட்கள், பட்டயங்கள், தாயத்துகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம் வீட்டில் வைத்திருந்தார். இவைகளை எளிதாக அவர்கள் பயன்படுத்தி வீட்டில் இருக்கிற பொருட்கள் வழியாக ஆவிகளை நம்மிடத்தில் அனுப்பி விடுவார்கள். இந்த ஆவிகளும் என்ன செய்வதில் என்ன செய்ததோ அதே காரியங்கள் வீட்டில் செய்யும். பண தட்டுப்பாடுகள் வரும், கடன் பிரச்சனைகள் வரும், வேலை இல்லாமல் போய்விடும், உடல்நலம் குன்றி போய்விடும், வீட்டுக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடும். இதெல்லாம் அறிந்து நமக்கு சூனியம் வைத்திருக்கிறது. அந்த பொருட்களை எடுத்து வெளியே போட்டால்தான் விடுதலை. எத்தனை ஊழியக்காரர் வந்து ஜெபித்தாலும் விடுதலை கிடைக்காது. நீங்களே வாங்கி வைத்திருக்க பொருட்களாக இருக்கலாம்,
இல்லை மற்றவருடைய பொருட்களை ஏதோ அவர் ஆசையாக கொடுத்தாருன்னு வாங்கி வைத்திருக்க பொருட்களாக இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணினா தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். 3வது காரியம் ஏவல். இந்த ஏவல் என்பதுக்கு உங்களுக்கு பொருட்கள் எதுவும் தேவையே கிடையாது. உங்கள் ஃபோட்டோவோ, உங்கள் பேரோ, உங்கள் வீட்டு அட்ரஸோ, உங்கள் வீட்டு ஃபோட்டோவோ இருந்தால் போதும். தூரத்தில் இருந்து அவர்கள் ஏவி விடுவார். இந்த ஏவல் வர்ற பிசாசுகள் வந்து உங்களை ஒன்றுமே செய்யாது. ஏற்கனவே சொன்னது போல செய்வினைகளோ, மாந்திரிகங்களோ, அல்லது சூனியங்களோ, அல்லது ஏவல்களோ உயிரை எடுக்க முடியாது. ஆனால் நோய்களினால் பாடுபட்டு பாடுபட்டு நாம் அதிலே உயிரை விட்டு விடுவோம். இந்த ஏவல் என்பது வீட்டுக்குள்ளது ஒரு பயத்தை கொடுக்கும். யாரும் இல்லாதது பொழுது வீட்டில் இல்லாதவர்களை பேர் சொல்லி கூப்பிடும். ஏதோ ஒரு நிழல் உங்களை பின்தொடர்வது போல இருக்கும். நம்மை விட்டு 3வது நபர் ஒருத்தர் வீட்டில் இருப்பது போல தோன்றும். இப்படி பற்பல ஒரு பயத்தை உண்டும். ஒரு மல்லிகைப்பூ வாசம் அடிக்கும். இரவிலே கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி வறுவல், இரவு நேரத்தில் வாடைகள் வரும். கக்கூஸ் வாடைகள் அதிகாலையில் வீட்டில் இருப்பதை பார்க்க முடியும். இப்படி பல விதங்களாக யாரோ உங்களை பின்தொடர்ந்து ஒரு கதவை தட்டுவது போலவும், கொலுசு சத்தம் கேட்பது போலும் பண்ணி, ஐயோ யாரோ இருக்காங்களே, யாரோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனதிற்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி, அந்த பயத்திலேயே நாம் பாதி உயிரை விட்டு விடுவோம். இதுதான் ஏவல். இதெல்லாம் இருக்கிறது என்று அறிந்தால் இதை எடுத்து போடக்கூடிய கிறிஸ்துவ ஊழியக்காரத்தை நீங்கள் செல்லுங்கள். பலர் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறார்கள், பிறகு சபைகளும் இருக்கிறார்கள். உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் யார் அருகில் இருக்கிறார்களோ அவரிடத்தில் சென்று ஒரு நல்ல விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலை பெற்றுக்கொண்டாலும் உங்கள் வீட்டில் ஒரு கடன் பிரச்சனைகளோ, வியாதி பிரச்சனைகளோ, சமாதான குறைகளோ, திருமண தடைகளோ, பிள்ளை பாக்கிய தடைகளோ, இப்படி என்னென்ன தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ இதையெல்லாம் எடுத்து போட முடியும். எல்லா தடைகளும் எப்படி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இது அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று இருக்கிறதுன்னு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் போய் மந்திரவாதியை தேடி போகாதீங்க. இதற்காக குறி சொல்வதை தேடி போகாதீங்க. ஜோசியக்காரரை தேடி போகாதீங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் கிறிஸ்துவ ஊழியக்காரை தேடித்தருங்கள். எல்லாவற்றுக்கும் நான் இயேசுவை தேடித்தருங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர்கள். நீங்களே வீட்டிலிருந்து ஜெபிக்கலாம். அப்பா இயேசுவை நோக்கி, என் வீட்டில் இருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி போடுங்க, கண்ணில் காட்டும்படி சொல்லுங்கள். அவர் கண்ணில் காட்டுவார். தூக்கி தூர எறிங்க, இல்லை சுட்டு எரித்து போடுங்கள். அந்த ஏவலின் வல்லமைகளை எரித்து போடுங்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். இதோ உலகம் முடிவரை உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்றேன். எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றார். ஏன் இந்த பிசாசுமே அதிகாரம் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு சில பேர் இப்படிப்படா இல்லை என்று சொல்றார். ஏனெனில் அது இல்லை இருக்குன்னு சொன்னால் அதை விரட்டுன்னு கேட்பவங்கிறதுக்காக இல்லை இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றாங்க. அதை அனுபவிக்கும் மக்களுக்குத்தான் அதன் பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் தெரியுமே வெளியே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அது தெரியாது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நான் ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் உங்களுக்குள் இருக்கும் இந்த கிரிகள், பிசாத்தின் கிரிகள், செய்வினையின் கிரிகள், ஏவலின் கிரிகள், சூனியத்தின் கிரிகளை, மாந்திரிகத்திலே நம்பி விட்டு வரட்டும். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு சென்று நாம் விடுதலை கொடுப்போம். எத்தனை கிறிஸ்துவ மக்கள் இதில் பாடுபடுகிறார்கள். நம் தெருவில் இருக்கும் மக்கள், பங்கில் இருக்கும் மக்கள், எத்தனை பேர் பாடுபடு. யார் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பது? நீங்களும் நான் தான். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானே, ஆண்டவர் இன்றைக்கு மார்க்கணிச்ச வார்த்தை போல அந்த பிசாசு பிடிச்சி தேடி சென்றார். அந்த ஒருவனுக்காக மட்டும் கதிரேசா தேசத்துக்கு அவர் சென்றார். வேற யாரையும் அவர் அங்கே பார்க்கல. அதுபோல உங்கள் தெருவிலோ உங்கள் வீரிலோ யாரேனும் ஒருவர் கஷ்டப்பட்டால் நீங்கள் தேடி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து ஜெபித்து விட்டு செல்லுங்கள். தேவன் கண்டிப்பாக ஒரு விடுதலை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து குடும்பத்தை ரட்சிப்பின் பாதைக்கு வழிநடத்துவார். அந்த கதிரேசா தேசத்தில் உள்ள அந்த மனிதன் தான் ஊர் ஃபுல்லாக தெற்கு போய் நாடெங்கும் போய் நற்செய்தி அறிவித்தார். நீங்கள் சுகப்படுத்திட்டு வாங்க, அவங்க போய் நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இதன் மூலமாக பலருக்கு விடுதலை மட்டுமல்ல, ஆண்டோட நற்செய்தியும் பரப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவராக. ஆண்டு வருகை சமீபத்தில் இருக்கிறது. வருகையின் பொழுது பல பேரை நாம் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட பலரை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நாமும் ஆயத்தப்படுவோம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்செய்தியிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.